ஓம் மகாத்தீசாய நம்ம தமிழர்களுக்கு இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம எதை நோக்கி ஓடுறோம், எப்படி எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏதோ பறக்கிறோம், வளர்றோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு போகிறோம், வயசாகலாம், செத்து போகிறோம். அப்படி இருக்கிறது வாழ்க்கை கிடையாதுங்க. நமக்குள்ளே இருக்கிற ஒரு கடவுளை அறியணுங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடவுள், பிரபஞ்சம், உயிர்கள், இதை 3 பற்றி தான் பேச போகிறாங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தினமும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்காதுன்னு தாங்க சொல்லுவேன். கடவுளை பார்த்தியா அப்படின்னு கேட்டால் நான் கடவுளை பார்த்தேன்னு தாங்க சொல்லுவேன். கடவுளை எங்கே பார்த்தேன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன்னு தாங்க சொல்லுவேன். என்னடா சொல்கிற, ஜோக்கு பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இது ஜோக்காக தெரியல, ஆனால் இது ரொம்ப உண்மையான விஷயம். கடவுள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சமே கடவுள்ன்றத உணர்ந்தவன்னா மனிதன். அதை புரிஞ்சுக்கணும். அன்பே கடவுள்னு சொல்லுவாங்க, அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே கடவுளுங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு அறிவும்பாங்க, ஒவ்வொரு அறிவு முதல் 6 அறிவு வரை அனைத்து உயிர்களுமே கடவுள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் அன்போட பார்க்குறேன். அன்போட பார்க்குறதுனால தான் எனக்கு அதெல்லாம் கடவுளாக தெரியுது. என்னடா உலக எல்லா உயிரும் கடவுள்னா இப்போ நாங்கள் நீ யாருன்னு கேட்டால் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடவுள்ன்றது நம்ம நினைக்கிறத விட பயங்கரமான சக்திங்க. நம்ம அன்பு தான் கடவுள்னு நான் உறுதியாக சொல்லுவேன். நான் பார்க்குற எல்லா உயிருமே கடவுள்னு நான் சொல்லுவேன். நீங்கள் காலையில் என்னைக்காவது ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்களா? 4 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணிட்டு நல்லா உடற்பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 6 மணி 6 கிட்ட வந்து அப்படியே மொட்டை மாடியில் வந்து நின்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுதாங்க கடவுள். அப்படியே நல்லா இயற்கையோட ஒன்றி பறவைகள், விலங்குகள்னு கத்திக்கிட்டு அப்படியே பறவைகள்லாம் கூச்சல் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு அது அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. அதான் பிரபஞ்சம் நம்ம சொல்கிறோம். இங்கே பார்க்குற எல்லாமே பிரபஞ்சம் தான். நட்சத்திரம், வானம், பூமி, மனிதர்கள், மற்ற உயிர்கள் எல்லாமே கடவுள், எல்லாமே பிரபஞ்சம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கடவுள் வந்து மதமாக பிரிஞ்சு இருக்கலாம், ஆனால் எல்லாருமே கடவுள், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். கடவுள் இருக்குன்னு நம்பாதீங்க, கடவுள் இருக்காது. ஓகேங்களா? கை இருக்கு நம்புறீங்களா, இல்லை கை இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கை இருக்குன்னு தானே சொல்லுவீங்க. அந்த மாதிரி தாங்க, கடவுள் இருக்காதா இல்லை இருக்காது நம்புறீங்களான்னு கேட்டால் கடவுள் இருக்காதுன்னு சொல்லி பழகுங்க. கடவுள் வந்து இருக்காதுன்னு நினச்சா கடவுள் கண்டிப்பாக இருப்பாருங்க. நான் வந்து கடவுளை எல்லா இடத்துலையும் பார்க்குறேன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் அன்போடு பார்க்கணும். என்னைக்கு நீங்கள் ஒரு பொறாமை, கோபம், வஞ்சகத்தோட பார்க்குறீங்களோ அன்னைக்கே நீங்கள் அழிஞ்சிருவீங்க. அதுலேருந்து அழிஞ்சிக்கிட்டே வந்துடுவீங்க. அதனால் கோபம், பொறாமை, வஞ்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை அப்படியே வெளிப்படுத்துங்க. மற்றவங்க மேலே வெளிப்படுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அன்பை வெளிப்படுத்துங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அன்பை வெளிப்படுத்துங்க, மற்றவங்களோட பேசும்போது அன்பாக பேசுங்க, எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பாக நடந்துக்கோங்க. எப்பயும் கடுமையாக கோபமாக ஊன்னு இருக்காமல் கொஞ்சம் அன்பாக இருந்து பழகுங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் கடவுளை காண்பீங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே கடவுள் தான் நான் சொல்லுவேன். அதனால் எல்லா இடத்தையும் அன்போட பாருங்க, அழகோட பாருங்க, சந்தோஷத்தோட பாருங்க. எது நடந்தாலும் நன்மைக்கே நினைங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடவுள்கிட்ட பேச முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் பேசுகிறேங்க கடவுள்கிட்ட. எப்படி பேசுன்னு கேட்டால் மேனிஃபெஸ்டேஷன்ற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது என்னன்னு சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். அதாவது நம்ம ஆசைகளை நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்டு நம்ம அதை நிறைவேற்றிக்கிறது. அதாவது பிரபஞ்சம் தான் கடவுள் நான் சொல்லுவேன். பிரபஞ்சம், கடவுள், உயிர்கள், இது 3 எனக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. வாழ்க்கையில் இது 3மே ரொம்ப முக்கியமானது. கடவுளை வந்து நான் முருகனா பார்க்குறேன், ஐயப்பனா பார்க்குறேன், அல்லாவா பார்க்குறேன், ஜீசஸா பார்க்குறேன், புத்தரா பார்க்குறேன். இப்படி கடவுள் மதமாக பிரிஞ்சிருந்தாலும் ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு ரூபத்தில் கடவுள் இருக்காது. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா மறுபடியும் கடவுள் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆனால் பிரபஞ்சமே கடவுள் தான் நான் சொல்லுவேன். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபஞ்சத்திட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், கடவுள்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், மற்ற உயிர்கள்ட்ட என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு கடவுளை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நீங்களும் கடவுள்ன்றதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.